அப்பப்பப்பா! இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரலையும் ஒண்ணு சோத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இல்லன்னா இந்த குப்பைய அள்றதுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஏன்டா இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட்டே வந்து இருந்துட்டுருக்கு. மத்த சீசன்லாம் வந்து பார்க்கும்போது டாஸ்க் அவ்வளோ இருக்கும். அவங்களுக்கு அதுக்கே நேரம் போதாது. மத்த வேலைகள்லாம் கிளீனா, நீட்டா வந்து செஞ்சுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த சீசன பொறுத்தவரையிலும் சாப்பாடு, குப்பை, சாப்பாடு, குப்பை. இத தவிர ஒண்ணும் இல்ல. அத சுத்தி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு அதே மாரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. விஜய் பார்வதி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து கிளீன் பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த கிளீன் பண்ணிட்டு, அந்த குப்பைய நான் அள்ள மாட்டேன், எடுத்துட்டு போய் வெளிய போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கனி அக்கா வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்றாங்க. அது சரியா, தவறா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். ஆக்சுவலா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து கிளீன் பண்றதுக்காக 2 பேர வந்து எடுப்பாங்க. அது நல்ல ஆட்கள கூட வந்து எடுக்கலாம். ஒண்ணு விஜய் பார்வதியை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து வர வச்சு, அவங்கள வெளுன்னு வெளுக்கிற மாதிரி வேலைகளா வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களா பிளான் பண்ணி கூப்பிட்டாங்களா? இல்ல விஜய் பார்வதி அவர்களே நானா முன் வந்து நானே கிளீன் பண்றதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்துட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் அடம் பிடிச்சோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை பெருசாகும். அது கான்ட்ரோவர்சியா மாறும். நம்ம மக்கள் கிட்ட போய் சேரலாம். 4 ப்ரோமோல வந்துரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்வதி அப்படின்னா, மேபி பார்வதிய போட்டு பொளக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த மாதிரி வேலைகள நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போன ஒரு ஆளு. அதுக்கே சொல்யூஷன் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அது வந்து அப்படியே வந்து கடந்து போயிட்டாப்புல விஜய் சேதுபதி. பட் அதே மாதிரி இந்த வாரமும் விஜய் பார்வதி அவர்கள வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணு கன்டென்ட்காக போட்டிருக்கணும். அப்படி இல்லன்னா விஜய் பார்வதிய வச்சு செஞ்சிரலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும். ஸோ அங்க போயிட்டு நான் குப்பைய அள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். குப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாரிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குப்பைய வாரி எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆதிரை, சுபிக்ஷாலாம் வந்து சொல்றாங்க. முடியாது. நான் வந்து கிளீன் மட்டும் தான் பண்ணுவேன். என்னாலலாம் குப்பையெல்லாம் வந்து அள்ளிட்டுலாம் போ முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து சொல்றாங்க. அதனை தொடர்ந்து ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க நீங்க வந்து ஒண்ணும் அள்ள தேவையில்ல. நாங்க வேணா அள்ளி நாங்க கவர்ல போட்டு குடுக்குறோம். நீங்க எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அதுதாங்க உங்க வேலை அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி வந்து முடியவே முடியாது. என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. என்னால அள்ள முடியாது. கவர்ல போட்டு கட்ட முடியாது. எடுத்துட்டு போய் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே கால் த கேப்டன் அப்படின்னு சொல்லி கேப்டன் அக்காவை வந்து கூப்பிடுறாங்க. கனி அக்காவை கூப்பிட்ட உடனே அவங்க சரியான போடு போடுறாங்க. இங்க பாருங்க உங்களுடைய வேலை கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் அதை வந்து ஒன்றா சேர்த்துறது, அதுக்கப்புறம் அதை கவரில் கட்டி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறது உங்களுடைய மொத்த வேலை. உங்களால் பண்ண முடியுமா முடியாதா இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனி அக்கா பயங்கர ரைடு விட்டுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் பார்வதி அவர்கள் முடியவே முடியாது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களா, மேபி அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் எனி ஹவ் கனி அக்கா போல்டான ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் வேலை, இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதும் பர்ஃபெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் வந்து துஷார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாப்பில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு வந்து என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றது தெரியும். பட் கனி அக்கா சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது லைவ்ல வந்தால் தான் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியும். கனி அக்கா கரெக்டான டெசிஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்களா இல்லை தப்பான முடிவுகள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி நீங்கள் குப்பையை அள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல. அட்லீஸ்ட் அவங்க பிக் பாஸ் சீசனில் உங்களை செலக்ட் பண்ணுற போதாவது இது மாதிரியான கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருப்பீங்க. இங்கே வந்துட்டு என்னால் வர முடியாது, இதை எடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னால் நியாயமே இல்லை. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.